ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நேற்றுக்கு நடந்த ஆர்ஆர் vs ஜிடி மேட்ச்சு எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அகமதாபாத். இது வந்து ஜிடியோட ஹோம் கிரவுண்டு. இந்த நேற்றுக்கு வந்து சுப்மன் கில் விளையாடல. அது வந்து இவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். யாருக்கு? ஜிடிக்கு. ஒருவேளை அவர் விளையாண்டுருந்தால் இந்த ஸ்கோரை ஈஸியாக வின் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஃபைனல் லாஸ்ட் ஓவரில் தான் மேட்ச்சை கை விட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 ரன் எடுக்க முடியல இவங்களால். தேஷ்பாண்டாவோட பிரில்லியன்ஸ் அங்கே இருக்குது, அது அப்புறம் பேசலாம். ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணி ஆர்ஆர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பயங்கரமான டாக்டிக்கல் மூவ். அது எப்படி டாக்டிக்கல்ன்றது பின்னாடி சொல்கிறேன் நான். இவங்க பேட்டிங் சூஸ் பண்ணுறது, ஏன்னா இது வரைக்கும் நடந்த இந்த ஐபிஎல்லில் இந்த வருஷம் 2026 எல்லாருமே வந்து டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணி நிறைய மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. எக்கச்சக்கமான மேட்ச்சு. ஒரே ஒரு மேட்ச்சு தான் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் மட்டும்தான் அது மாறினது, டிஃபர் ஆனது. அப்புறம் இவங்க வந்து என்னென்னா இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தோன்னா எனக்கே ரொம்ப ஷாக் ஆச்சு. ஏன்னா ட்ரெண்டே இப்படியே போயிட்டுருக்கு. டாஸை வின் பண்ணு, பவுலிங்கை சூஸ் பண்ணு, அவங்கள வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பிச் கிடைக்கும், அவங்கள பவுலிங் போட்டு கண்டெயின் பண்ணிவிட்டு செகண்ட் நமக்கு பேட்டிங் பிச் கிடச்சிரும், அதை யூஸ் பண்ணி நம்ம அழகாக வின் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு ஜாலியான மெத்தடு. அப்புறம் ஆர்ஆர் ஏன் இந்த டெசிஷன் எடுத்தாங்கன்றது எனக்கு புரியல. சரி, அப்புறம் மேட்சை பார்க்கும்போது ஆர்ஆர் வந்து பேட்டிங் பண்ணும்போது இவங்களால 5 பவுலர் வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவர் யூஸ் பண்ணவே இல்லை. எதுக்கு வச்சுருக்காங்க பேட்டிங்காக? அவர் பேட்டிங்லலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல. இது ஒரு காரணம் ஜிடி தோற்றதுக்கு. ரெண்டாவது, ரஷீத் கான் பவுலிங் ஒன்றும் பெருசாக எடுப்படுறதில்ல. அவருக்கு அந்த பழைய ஸ்கில் இல்லை. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தார். அப்புறம் மீதி உள்ளவங்கெல்லாம் வந்து ரன்னா, சிராஜ், பிரசித்து எல்லாம் 50-40 அப்படின்னு கொடுத்தாங்க, 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸு. அப்புறம் அவ்வளோதான். அவங்க வந்து அழகாக 2-10க்கு போயிட்டாங்க. 3 அந்த ஃப்ரண்ட்லைன் பேட்ஸ்மேன் வந்து ஜெய்ஸ்வால், ஜுரல், இவங்களே வந்து 3 பேரை வந்து அழகாக ஒரு 150 அடிச்சிட்டாங்க. மீதி உள்ளவங்களாம் ஆளுக்கு 10 அடித்தாங்க. இது வந்து அழகாக 2-10 அடிச்சிட்டாங்க. இது ஃபஸ்ட் இன்னிங்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடி வந்து இது பண்ண வரும்பொழுது, பேட்டிங் பண்ண வரும்போது சாய் சுதர்சனும் இவருக்கு பதிலாக குசாகரா வந்தார். நல்லா தான் போயிட்டு இருந்தது மேட்ச்சு. ஒரு 70 ரன் எடுத்தார் சாய் சுதர்சன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 100 ரன் வந்துட்டாங்க. அது வரைக்கும் அப்புறம் தான் திடீர்னு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னாய் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். 4 ஓவர் சூப்பர் பவுலிங்கு, 4 விக்கெட்டு. மெயினான பேட்ஸ்மேன் எல்லாருமே, திவாட்டியா, சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர், கிளன் பிலிப்ஸ். மேட்ச் அதோட க்ளோஸு. ஏன்னா க்ளோஸ் ஆகலை, ஆனால் அதோட ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்கான்? ரஷீத் கான், ஆர்ச்சரி, இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இவங்களே வந்து இதில் இன்னொரு மிஸ்டேக், 4 விக்கெட்டை பிஸ்னாய் எடுத்துட்டாருன்னா அது ஒரு ஸ்பின் பவுலிங் அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு. இதை வந்து இவங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க பிச்சை பார்த்து. யார்? ராஜஸ்தான். அதனால தான் அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஒருவேளை அவங்க பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிஸ்னாய் வந்து நல்லா பவுலிங் போடுறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார்? இது ஸ்பின்னிங் பிச்சுங்கிறத வந்து ஜிடி கண்டுபிடிச்சி அவங்களும் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. டஃப் ஃபைட்டாக மாறி இருக்கும். இது தெரியக்கூடாது ஜிடிக்குன்றதுக்காக தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்க. அந்த டாக்டிக் அழகாக ஒர்க் ஆகிடுச்சு, வின் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேஷ்பாண்டேவும் ஆர்ச்சரும் பயங்கரமான டெத் பவுலிங் போட்டாங்க. அப்படி இருந்தும் இவங்க வந்து 200 நெருங்கிட்டாங்க. அந்த கடைசி 10 ரன்னை தான் எடுக்க முடியல. ரீசன் என்னென்னா 4-5 பேட்ஸ்மேனு இவர் அவுட் பண்ணிட்டார் பிஸ்னாய். அப்புறம் வந்து அவங்க பின்னாடியெல்லாம் பவுலர்ஸு. அப்புறம் இவன் ஷாருக் கான் வந்து எதுக்காக அந்த ரன் அவுட்டு? அவருக்கு நம்பிக்கை இல்லையா? அடித்து எடுக்க வேண்டிய ரன்னை எதுக்கு ஓடி எடுக்கிறாரு? அவருக்கு பவர் இருக்குது, என்னென்னு தெரியல. ஜிடி வந்து இந்த தலைமை ரொம்ப வீக்காக இருக்காங்க. அது ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா அவங்க ஒரு நல்ல டீம். கில்லு வேறு இல்லை, அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. இதனால் இது வந்து இவங்க ராஜஸ்தான் வந்து அழகாக வின் பண்ணிட்டாங்க. ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பின் பவுலரு, பிஸ்னாய் இருக்கார், ஜடேஜா இருக்கார். ஜடேஜா வந்து 3 ஓவர் போட்டு 25 தான் கொடுத்தாரு. அப்புறம் இவர் ஜடேஜா ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட. அதனால் இது வந்து ராஜஸ்தானோட வின் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜிடி வந்து கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. கடைசியில் அந்த ஒரு 2 ஓவர் எடுக்க முடியல அவங்களால. சரி, ஓகே, அவ்வளோதான். அவங்க வந்து டீமை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எதுக்கு
இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம் என்னன்றது. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். வணக்கம்.